வந்தே மாதரம். ஐயா அண்ணாமலை ஒரே நாடு பத்திரிகையில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் திமுக அரசு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நீங்கள் கையை உதர்த்திக்கிட்டு இருக்கீங்க. பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் திமுக அரசு சரிதானா? திமுக அரசு ஓகேவா? இது என்னதுன்னா 2020 26/12/2020 26/12/2000 J3 இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எனக்கு வந்து சிபிஐலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க லெட்ரு. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சிபிஐ MDMA நியூ டெல்லி அப்படின்னு எனக்கு தபால் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 2/1/28 2/12/1998 2/12/1998 அப்போ யார் பிரதம மந்திரி தெரியுமா? உங்கள் வாஜ்பாய் தான் பிரதம மந்திரி. எதற்காக உங்கள் வாஜ்பாய் சொல்லி காட்டுறேன்னா, அவர் தான் பிரதம மந்திரி. அப்போ வந்து 98 ஒரு தேர்தல் வருது. அப்போ வந்து திமுக கருணாநிதி என்ன பண்ணுறாரு? பண்டாரம் பரதேசம் திட்டுறாரு. பிஜேபிக்காரங்களை பயங்கரமாக பண்டாரம் பரதேசம் திட்டுறாரு. அதே 99 அவர் போய் வாஜ்பாய் கூட சேர்ந்துக்கிறாரு. 99 வாஜ்பாய் கூட போய் கூட்டணி சேர்ந்து தேர்தல் நிற்கிறாரு, ஜெயிச்சிடுறாரு. ஏன்னா வாஜ்பாய் ஜெயிச்சு பிரதமர் ஆகிடுறாரு. அந்த 2020 2098 ஃபார்ம் பண்ணாங்கல்ல MDMA, அதில் என்ன போட்டிருக்கான் பாருங்க, ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு டு லுக் இன்டு தி ரோல் ஆஃப் ஸ்ரீமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன் அது சொல்ல CM கருணாநிதி அப்படின்னு போட்டிருக்கான். CM கருணாநிதி போட்டிருக்கிறான்னா அன்னைக்கு விசாரிச்சிருந்தாருன்னா, அன்னைக்கு மாத்திரம் இதை பற்றி கருணாநிதியை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாருன்னா திமுக கதை எப்போவோ முடிஞ்சிருக்கும். அதை வந்து பண்ணாமல் விட்டுட்டாரு. பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்தது யாருன்னா திமுக பயங்கரமாக ஆதரவு அளித்தது. ஒன்றும் இல்லை, பத்மநாபான்னு ஒருத்தன் பேரில் பத்மநாபா, அவனை வந்து சென்னையில் வச்சு சுட்டு கொள்றாங்க. சூளைமேட்டில் வச்சு சுட்டு கொண்டுட்டு அப்படி ஜாலியாக போயிடுறாரு சிவராசன் வகைரா. அப்போ திமுக அரசாங்கம் தான் அப்போது அவங்க பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ நாகராஜன்லாம் மாட்டினார், ஹோம் செக்ரட்டரி நாகராஜன்லாம் மாட்டினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எனக்கு. அதனால் உடனடியாக அந்த விஷயத்தை கையில் எடுங்க. பயங்கரவாதத்துக்கு துணை போன திமுக இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அவங்க அப்படி தான் போயிட்டுருக்காங்க சரிதானா? அதனால் இந்த குரல் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. இப்போ கூட ராஜீவ்காந்தி கேஸை எடுங்க, சுப்பலட்சுமி இருக்கிறாங்க, விசாரிக்கலாம். மார்கரெட் ஆல்வா விசாரிக்க சொல்லி உங்கள் அமித்ஷா கிட்ட, மாவீரர் அமித்ஷா கிட்ட சொன்னேன். அவர் அப்படியே கண்டுக்காமல் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டார் 2028. அதனால் பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னா இப்போ மீண்டும் இங்கே LTT ஆளுங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. மீண்டும் உயிர் வீடு விடுதலை புலி இயக்கம் அப்படின்னு சொல்லி தினமலரில் ஒரு செய்தி வந்தது 2-4 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் வளர்ந்துட போகிறாங்க. அந்த பயங்கரவாதத்தை அடக்கணும்னா நீங்கள் சோனியா மேட்டர் கையில் எடுக்கணும், ராஜீவ் மேட்டர் கையில் எடுக்கணும். அப்புறமா சுண்டகா சமாச்சாரத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம். சார் தானே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்ஹிந்த்.